தமிழக அரசு ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள உச்சவரம்பையும் தளர்வு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, தமிழக அரசு ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் அறிவிப்பு குறித்து விரிவா சொல்லுங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர்களுக்கான போனஸ் விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போனஸிற்கான உச்ச வரம்பும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கான போனஸ் பெறுவதற்கான உச்சவரம்பு என்பது 10,000 ரூபாயாக இருந்தது. அதை தற்பொழுது 21,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். இதனால் 3,500 ரூபாய் என்ற இருந்த அந்த உச்சவரம்பு திருத்திய போனஸ் சட்டப்படி 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த இரண்டு பிரிவுகள் முதலமைச்சர் கொடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 10,000 ரூபாய் என்று இருந்த உச்சவரம்பை 21,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். இதனால் அதிக அளவில் தொழிலாளர்கள் பயனடைகின்றனர். அதற்கு அடுத்தபடியாக லாபம் ஈட்டிய நிறுவனங்கள் மற்றும் லாபம் ஈட்டா நிறுவனங்கள் என்று போனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சருடைய அறிக்கையில். அதாவது 20% வரை லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்களில் 20% லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்களில் 20% போனஸ் கொடுக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் லாபம் ஈட்டாத நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் மற்றும் தொழிலாளர்களுக்கும் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது லாபம் ஈட்டாத நிறுவனங்களில் உள்ள ஊழியர் மற்றும் தொழிலாளர்களுக்கு 10% போனஸ் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து கழகம், இதில் தான் அதிக அளவிலான பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளன. அவர்களுக்கு 20 விழுக்காடு போனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 8.3 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு அவர்களுடைய கருணை தொகை என மொத்தம் 20 விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து கழக தொழிலாளர் மற்றும் பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நட்டமடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் 10 விழுக்காடு போனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் லாபம் ஈட்டியுள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கருணை தொகையோடு சேர்த்து 20 விழுக்காடு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தகுதியுடைய பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸும் 1.67 விழுக்காடு என 10% போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 10% போனஸும், அதேபோல் குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ரப்பர் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம், தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம், கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் என இதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 10 விழுக்காடு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர ஒப்பந்த தொழிலாளர் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 4,000 ரூபாயும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3,000 ரூபாயும் போனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3,000 ரூபாயும், தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 2,400 ரூபாயும் கருணை தொகையாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சருடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போனஸ் என்பது தகுதியுள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 8,400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 16,800 ரூபாய் வரை பெறுகிறார்கள். அதேபோல் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 3,67,887 தொழிலாளர்களுக்கு 476 கோடியே 71 லட்சம் போனஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அதிக அளவில் பணிபுரியக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜா, முதலமைச்சர் உத்தரவின்படி சம்பள உச்சவரம்பு தளர்வு பத்தியும் சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது முதலமைச்சர் கொடுத்துள்ள அறிக்கையில் முன்பு குறிப்பிடுவது சம்பள விகித, அதாவது அவர்களுடைய அந்த விகிதாச்சார உயர்வு 10,000 ரூபாய் என்று இருந்த அவர்களுடைய உச்சவரம்பை 21,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். 10,000 ரூபாய் என்று பார்க்கும்பொழுது சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரு சிலர் மட்டுமே போனஸ் பெற முடியும். ஆனால் 21,000 மத்திய அரசினுடைய உச்சவரம்பு அதிகரித்துள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு 21,000 ரூபாய் என்று அதிகரித்துள்ள மத்திய அரசு. அதன் அடிப்படையில் இங்கு சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு
10,000 ரூபாய் என்று இருந்த உச்சவரம்பை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 21,000 ரூபாயாக அதிகரித்துள்ளார். இதனால் அவர்களுக்கு 3,500 ரூபாய் என்று ஒருவருக்கு போனஸ் கிடைக்கின்ற பட்சத்தில் தற்பொழுது 7,000 ரூபாயாக கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது.